பள்ளி கல்லூரியினுடைய நூலகர் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களை உங்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கெல்லாம் புத்தகம் வாசிக்க பிடிக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது புத்தகம் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. புத்தகம் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு புத்தகம் ஒரு முக்கியமாயிருக்கு. அதுக்கு உதாரணம் நான் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு பஸ்ஸே போக்குவரத்து இல்லாத ஊரில் பிறந்தவன். அந்த ஊர்ல இருந்து நடந்து தான் நான் படிக்கணும். நூலகம் கிடையாது. பள்ளிக்கு போன பிறகு தான் நான் நூலகத்தையே நம்ம என்ன செய்யறோம், நான் பார்க்குறேன், அதை அணுகிறேன். ஆனால் என்கிட்ட அந்த நூலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற, நூலகம் வாசிக்கணுங்கிற தாக்கம் இருந்திருக்கும். யாருக்காவது தினப்பத்திரிகை படிக்கிற பழக்கம் ரொம்ப முக்கியம், கட்டாயம். அதுதான் நம்ம அடுத்த, அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்ம வாசிப்பான அடுத்தடுத்த தளங்களுக்கு கொண்டு போய் செய்யும். ஒரு கதை உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? ஒரு சின்ன கதை சொல்லலாமா? ஒரு மரபு கதை. கதை பேர் காக்கா வெட்டி சண்டியன். கதை பேர் என்ன பேரு? காக்கா வெட்டி சண்டியன். சண்டியர் தான் தெரியுமில்ல, திறமையானவர் அர்த்தம். அந்த அவர் தினமும் போய் மரம் வெட்டிட்டு அந்த விறகை கடையில் போட்டு தான் அவங்க மனைவியும் அவரும் சாப்பிடுவாங்க. மனைவியும் அவரும் தான் வீட்டில் இருக்காங்க, வேற பிள்ளைகள் கிடையாது. நித்தமும் அவர் போய் என்ன செய்யணும், காட்டில் போய் மரத்தை வெட்டிட்டு அதை கடையில் போட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு இவங்க என்ன செய்யணும், சாப்பிடணும். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவர் மரத்தை வெட்டுறதுக்காக காட்டுக்கு போறாரு. கதை பிடிக்கும் தானே, வேண்டாம் வேற இடத்துக்கு போயிடுவோம். அப்போ வெட்டிட்டு இது தினமும் நடந்துகிட்டு இருக்கும்போது சாப்பாடு அவர் வெட்டிட்டு போகும்போது, மரம் வெட்ட போகும்போது என்ன செய்வாராம் அப்படின்னா, கம்மங்கஞ்சி தெரியுமா? கம்மங்கஞ்சி பார்த்துருக்குமா? கம்மங்கஞ்சி தான் அவரு பொட்டலமா கெட்டி தோளில் போட்டு காலையிலைக்கும் மதியத்துக்கும் கொண்டு போவாராம். அப்போ அப்படியே வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வீட்டை மட்டும், நான் இன்னைக்கு தொலைதூரமா போய் நிறைய விறகு வெட்டி கொண்டு வரேன், எனக்கு அரிசி சாதம் ஆக்கித்தா அப்படின்னு சொல்றாரு. அரிசி சாதம் தெரியுமா? அரிசி சாதம், சோறு, நெல் சோறுமாங்க கிராமங்கள்ல. அதை அவங்க அது சொல்ல உடனே அவர் புளியோதரை மாதிரி கெட்டி கொடுக்குறான் அந்த அம்மா. 2 பொட்டலத்தை கெட்டி தோல்ல போட்டு போறாரு. போய் மரம் வெட்டிட்டு அவர் இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, என்னைக்குமே கம்மங்கஞ்சி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்மாவில் வச்சு கரைச்சி குடிக்கிற பழக்கம் உண்டு அவருக்கு. இது இன்னைக்கு நெல்லுச்சோறு சாப்பிட்றோம், கம்மா தண்ணி குடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்மாய்க்குள்ள இருக்கக்கூடிய கிணத்துல நீர் இறைச்சி நம்ம இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம். அதான் அந்த கிணத்து தண்ணியில் சாப்பிடுவோம், நெல்லுச்சோறு இல்லையா, அதனால அப்படி சாப்பிடுன்னு சொல்லி சொல்றாரு. நினைச்சிட்டு அன்னைக்கு என்ன பண்றாரு, அந்த 2 பொட்டலத்தையும் அந்த கிணத்தோடைய ஒரு வட்டமா இருக்கும்ல, அந்த விளிம்புல வச்சுட்டு ஓலை இருக்குல்ல, பனை ஓலை, அந்த ஓலையை கிழிச்சு பட்டை மாதிரி பிடிச்சி அதுக்குள்ள தண்ணி விட்டு ஒரு இறக்காரு. அந்த கிணத்துக்குள்ள இறக்கி போகும்போது ஒரு காக்கா அந்த பொட்டலத்தை கொத்துது. இந்த 2 பக்கமும் பொட்டலம் தொங்குத, உள்பக்கமா ஒரு பொட்டலமும் வெளிப்பக்கமா ஒரு பொட்டலமும் தொங்குது, சாப்பாடுடைய பொட்டலம். அப்ப அதை கொத்தும் போது கொத்திட்டு அந்த இவரை இறச்சிக்கிட்டு இருக்கும்போது விட முடியாதுல்ல, விட்ட என்ன செஞ்சிடும் உள்ள விழுந்துடும். அதனால அவர் இறச்சிக்கிட்டு இருக்கும்போது இது காக்கா உள்ள தலையை உள்ள விட்டு நல்லா அந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு தலை உள்ள போயிருது, அந்த பொட்டலத்துக்குள்ள தலை உள்ள போயிருது. போன உடனே இவருக்கு நமக்கே இன்னைக்கு தான் அபூர்வமா அந்த நெல்லுச்சோறு கிடைச்சிருக்கு, இப்படி திக்குன்னு வேகமா எழுந்து அந்த பட்டை எண்ணெயை இறக்கி வச்சுட்டு அருவாட்டு அந்த அந்த காக்காவோட தலையை, உள்ள இருக்கு தலை இருக்குல்ல, வெட்டிடுறாரு. வெட்டுன உடனே தலை தனியா உடம்பு தனியா. தலை எங்க இருக்கும்? பொட்டலத்துக்குள்ள இருக்கும். அந்த பொட்டலத்துக்குள்ள தலை இருக்கும், தனியா வெட்டி போட்டு சாப்பிட்டுட்டு கைகள் போயிடுறாரு. இது அதான் எப்பவும் போல நடக்கிற மாதிரி அவன் விறகு போட்டு கடையில் போட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அந்த நேரம் பார்த்து அந்த ஊர் அரசர் வேட்டைக்கு போறாரு. அந்த பக்கமா வேட்டைக்கு போகும்போது காக்கா ஒரு பக்கமும், அதாவது உடம்பு ஒரு பக்கமும் தலை ஒரு பக்கமும் கிடக்கு. உடம்பு ஒரு பக்கமும் தலை ஒரு பக்கமும் கிடக்கு. கிடந்த உடனே என்னடா இது, இந்த ஊர்ல பறக்கிற காக்கா ஒரு வீரன் வெட்டியிருக்கானே, அவன் பறக்கிற காக்கா வெட்டினான். பறக்கிற காக்காவை இவன் சாப்பாடு சாப்பிட்டாலும் வெட்டினான். அவன் மண்ணை முட்டாள் மண்ணை அவன் என்ன செஞ்சான், பறக்கிற காக்கா வெட்டியிருக்கானே. உடனே அரச வீரர்களை கூப்பிட்டு அந்த படை வீரர்களை போய் அவனை காக்கா வெட்டிச்சு, அந்த காக்கா வெட்டினோன்னா கூட்டுவாங்க
அப்படின்னு இழுத்து சொல்லி விசாரிக்கிறப்போ இந்தாருன்னு செய்தி என்ன பெறுது, மரவெட்டியை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவனை கூப்பிட்டு வந்து இங்க மன்னர்கிட்ட அப்படி விடுறாங்க. மன்னர் கேட்காரு, நீ காக்கா வெட்டுனியா, பறக்கிற காக்காவை வெட்டுனியான்னு கேட்காரு. அவன் பறக்கிற காக்கா வெட்டானா, என் சோரை தின்னுச்சு நான் அப்படின்னு சொல்றான். அது கிடையாது, நீ பறக்கிற காக்காவை வெட்டலையா? ஆமா வெட்டுனு. உடனே அவன் நினைச்சுறாங்க, அரசவையில பெரிய வீரன் புகழ்ந்து அந்த அரசருடைய படை வீரர்கள் இருப்பாங்கள, காக்கா பறக்கிற காக்காவை வெட்டிட்டான், நம்மளுடைய படை வீரர்களை ஒரு ஆளா வச்சுக்கிறோம்னு அரசவையில வச்சுக்கிறாங்க. அவன் யாரு? கடுமையான பயந்தாம்புள்ளி, பயப்படுறவன். அதுக்கு நடுங்கி சரி சேர்ந்தாச்சு. இப்படி இருக்கும்போது பக்கத்து ஊர்ல ஒரு சிங்கம், அதாவது ஊருக்குள்ள வந்து சிங்கம் வந்து ஊருக்குள்ள வந்துருது அப்படின்னு மக்கள் எல்லாம் மன்னர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அரசரே, இந்த மாதிரி எங்க வீடுகள்ல மக்கள் வந்து சின்ன பிள்ளைங்க நடமாட முடியல, ஆடு கோழிகள்லாம் இருக்க முடியல, அதை வந்து என்ன பண்ணிடுது, அந்த சிங்கம் வந்து பிடிச்சி போயிடுவோன்னு அரசர்கிட்ட வந்து சொல்றாங்க. என்னையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நம்மகிட்ட காக்கா வீடு சண்டி இருக்கான், அவனை அனுப்பிடுவோம், நீங்க போங்கன்னு சொல்லி தைரியமா அனுப்பி வச்சுறாங்க. இவனை மன்னர் கூப்பிட்டு நாளைக்கு இந்த சிங்கத்தை என்ன செய்யணும், கொன்னுறணும்னு சொல்லி அனுப்புறாங்க. கதை போரடிக்கா. அப்போ வந்து அனுப்பிடுறாங்க. போன உடனே இவன் என்ன வீட்டில் போய் சொல்றான், வீட்டை மாட்டேன், இந்த மாதிரி வந்து மன்னர் நான் வேலை செஞ்சது இனி அந்த சிங்கத்தை வெட்டிட்டு சொல்லியிருக்காருன்னு சொன்னோடனே நைட்டு படுத்து காலையில இவன் எங்க போனோம், சிங்கத்தை வெட்டுறதுக்கு எங்க வர்றோம் அந்த இடத்துக்கு போகணும். அன்னைக்கு பார்த்து என்ன செய்யும், சிங்கம் இவன் வீட்டுக்கிட்டே வந்துச்சு. யார் வீட்டுக்கிட்ட? இவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு இருக்குல்ல, அதை திங்கிறதுக்காக வாசல் இடுக்கி இவன் வந்து திடீர்னு சாமத்தில் எழுந்து வெளியே போனவன் உருமிட்டே இருந்துக்கிட்ட உரும சத்தம் கேட்கற பார்த்தா இவனை பார்த்து ஓடி வந்து பாய வந்தோடனே இவன் வீட்டை மைனஸ்ல கதை வளைச்சிடறான். என்ன செஞ்சிடறான், வீட்டம்மா கதவை இவன் வீட்டுக்குள்ள ஓடுன்னு எங்க போய் இருந்தாலும் தெரியாது, அவன் வந்து கதவை என்ன செஞ்சிடறான், அடைச்சிடறான். அப்போ தலை உள்பக்கமும் உடம்பு வெளிப்பக்கமும் சிங்கத்துக்கு மாட்டிக்கிறது. அருவாளாடு வீட்டம்மா அருவாள் எடுத்து கொடுத்து வெட்டி தலையை தூக்கி அவன் கையில கொடுத்து கொண்டு போய் சொல்லிட்டான். எங்க போனோம் அவன், எங்க போனோம், ராஜாட்ட போனோம். போய் இவன் கிட்டு நடிகை இவன் வெட்டானா இல்லை, பயந்துக்கிட்டு போய் கொடுத்துட்றான். ஏன் அப்பா மன்னர் புகழ்ந்துட்டாரு, நைட்டு தான் சாயந்தரம் சொல்லி விட்டுருக்கோம், பகல் வீடியோ கூட இல்லை, நைட்டா போய் சிங்கத்தலை வெட்டி கொண்டு வந்துட்டான் அப்படின்ட்டு அந்த படையை இவனுக்கு சம்பளம் கூட்டிட்டு, ஒரு வேலை பெரிய வேலை பார்த்துட்டார்ல, அதனால இவள் என்ன செஞ்சுட்டு சம்பளம் கூடுதலாக கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பக்கத்து ஊர்ல கிணறுக்குள்ள குடிக்கிற நல்லதண்ணி கிணத்துக்குள்ள பாம்பு அந்த ஆளுக்கு தண்ணி எடுக்க இறக்க போனாங்கன்னா அது கயிறு வழி ஏறி வருது, அல்லது இப்படி அட்டகாசம் பண்ணுன்னு சொல்லி ஆளுக்கு வர சொன்னோன்னே, அதெல்லாம் போங்கம்மா நம்மகிட்ட ஆள் இருக்கு, நீ பயப்படாதீங்க, யார் இருக்கா, காக்கா வச்சண்டிய இருக்கான், அவனை நான் அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கதைக்கு பின்ன கடைசியில ஒரு நிறைவுல ஒரு சொல்லுவேன், அதுக்காக சொல்றேன். அப்போ அனுப்பி வச்சிடறாங்க. இவன் போனவனே இவனுக்கு துணைக்கு 4 படை வீரர்கள் துணை போகணும்ல, அவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, வாளோட போறாங்க. இவன் பயந்துக்கிட்டு போறான். வீட்டம்மா தைரியமா போயா அப்படிங்க, தைரியமானவனா போயாச்சு. போய் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கிணத்துக்குள்ள எட்டி பார்க்க கூடாது. போற படை வீரர் இருக்காங்களே அவங்ககிட்ட சொல்லிடுறான். அவங்க கம்போட அந்த வாளோட என்ன செய்யறாங்க, சுத்தி நிக்கிறாங்க. இவன் கயிறு வழியா உள்ள இறங்குறான். இறங்கி உள்ள தண்ணி நீச்சல் தெரியாது, அந்த கயிறுல பிடிச்சிக்கிட்டு சல நான் தண்ணி அலசுனா பயத்துல அலசுறது ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். அவைகளை இருந்தோடனே சரின்ட்டியப்பா இல்லை என்ன செய்யல தெரியல வைக்கலன்னு புலம்பிட்டே இருந்து இப்ப இல்லைன்னு ஏறுதான். ஏறும்போது அந்த கிணத்து வாவலைன்னு சொல்லுவாங்க, கிணத்து இப்படி வட்டமா இருக்கும்ல, அந்த வட்ட கிணத்துல இப்படி கல் தூண் மாதிரி ஒரு தூண் இருக்கு. அந்த தூணுகிட்ட வரையும் அந்த கயிறு சடக்குன்னு வலிவுறோம்னா அந்த தூணுக்கு கீழே, அந்த கல் தூணுக்கு கீழே ஒரு ஆலமரம் விழுதலைக்கு ஒன்று தொங்கிருக்கு. அப்போ ஏறி சடக்கணும்னா அந்த ஆலமரம் கையோட வந்தோம்னா தூக்கி வெளியே எரிஞ்சிடறாங்க. வெளியே எரிஞ்சிட்டு யார் பார்த்தா அது பாம்பு. அது என்னது பாம்பு. இவங்க மரத்துக்குள்ளே பாம்பு பூரா அடிச்சு போட்டாங்க. மன்னர் சொல்ல, மன்னரே பூரா கையில பாம்பை பிடிச்சி வெளியே போட்டாங்க. இவனை அறிஞ்சு நடந்ததா இல்லை, நம்ம பிடிச்சி மேலே போட்டான், அடிச்சு கொண்டு இப்படி சொன்னா இப்படி நடந்துகிட்டே இருக்கு. மறுநாள் அரசர் என்ன செய்யறாரு, இன்னும் கொஞ்சம் இன்கிரிமெண்ட் அவனுக்கு சம்பளத்தை கோடி கொடுத்து நல்லா பெரிய பதவி பொறுப்பு கொடுத்துறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காண்டாமிருகம்
காட்டுக்குள்ள பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய காண்டாமிருகம் என்ன செய்யுது, அந்த வாழைத்தோப்புகளை பூரா அணுக்கி. அப்படின்னா அதெல்லாம் போங்க, நம்மளுக்கு பெரிய வீரன் இருக்கான். யார் இருக்கா, யார் இருக்கா, காக்கா வெடி சண்டியா இருக்கான், அவனை அனுப்பி வைக்க நம்ம அனுப்பி வச்சிடறாங்க. இவன் என்ன சொல்றான், அந்த குத்தி ஈட்டி இருக்கு தெரியுமா, ஈட்டி, அது கம்பு மாதிரி இருக்கும், அதுல உள்ள குத்துற மாதிரி இருக்கும். அதோட படை வீரர்களை பூரா கூட்டு போறான். கூட்டு போய் எந்த காரணத்தை கொண்டு தோப்புக்குள்ள நீங்க இறங்க கூடாது, நான் மட்டும்தான் போறேன், இவன் மட்டும் உள்ள போறான். உள்ள போனா சுத்தி பார்க்க ஒண்ணு தெரியுக்கான எங்கேயோ தூரத்துல அந்த வாழை அடி தூர் இருக்கும்ல, அதை வந்து உண்டி இப்படி முட்டி முட்டி தின்னுட்டு இருக்கு. இவனை பார்த்தோன்னே அப்படி விரட்ட ஆளை பார்த்தா விடுமா, விரட்டுது. இவன் திட்டு 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 வாழைத்தோப்பு அந்த கடைசி போயிட்டான். அந்த கடைசி ஓடணும். ஓடும் போது கையில என்ன வச்சிருக்கான், என்ன வச்சிருக்கான், ஈட்டி. மேல ஈட்டி இருக்கும், ஈட்டி வச்சிருக்கான். அதை வச்சுக்கிட்டு ஓடணும்னு ஓடுற கட்டத்துல அந்த ஈட்டி வந்து சகதிக்கு புடுங்க முடியல, விட்டுட்டு ஓடிடுறான். இது அவன் மேல பாயிருந்து ஈட்டி மேல விழுந்து இணைச்சிட்டு ஈட்டி மேல விழுந்து மாறு சத்தம் கட்டணும். இவங்க வெளியே இருக்கிறவங்க அந்த ஓடுனால அப்ப இங்க சொல்றாங்க, யார் வெளியில இருக்கிறவங்க, காக்கா வெட்டி திண்டி காண்டாமிருகத்தை விரட்டான்ப்பா அப்படின்னு இருக்காங்க. அவன் விரட்ட செஞ்சா அவனைத்தான் அது விரட்டுச்சு. அந்த ஓடுற சத்தத்துல சொல்லியிருக்கான். சத்தம் கொடுத்தோட குத்திட்டான். என்ன செஞ்சுட்டான், குத்தி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓடுற நேரம் வீட்டுக்கு போயிட்டான். என்ன நடந்துன்னு அவனுக்கு தெரியாது, யாருக்கு என்ன நடந்துன்னு தெரியாது. ஓடணும் அப்படி நேரம் வீட்டுக்கு போனவன் தான். போன அவன் சொல்லி மன்னர் அன்னையிலிருந்து நீ வந்து படை வீரனாக்கிட்டார். நிறைய வேலைகள் செஞ்ச உடனே திறமையான ஆளு, இந்த படைக்கே நீ தான் வீரன் தளபதி அப்படின்னு இந்த படைகளுக்கெல்லாம் தளபதி ஆக்கிறார். இப்படி இருக்கும்போது பக்கத்து நாட்டு அரசன் சண்டைக்கு வரான். பக்கத்து நாட்டு அரசன் சண்டைக்கு வரான். சண்டைக்கு வரும்போது இவங்க படை வீரர் முதல்ல போய் நிற்கணும். சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படைகளா அனுப்பிட்டே இருக்கான். குதிரை படை, யானை படை, பூனை படை, இப்படி எல்லா படத்தையும் அனுப்புறான். கடைசியில் இவன் தான் போகணும். இவன் போறதுக்கு முன்னாடி இவன் பயப்படுறாரு. அப்போ ஒவ்வொரு ஆளா இவங்க அடியில் உள்ள ஆள் கூட இறந்துகிட்டு இருக்காங்க. செத்துக்கிட்டு இருக்கும்போது இவரு அவன் பொண்டாட்டி பார்த்தா அந்த குதிரையுடைய வால் இருக்குல்ல, அதை கடிச்சு விட்டுட்டான். இவன் குதிரை உட்காந்து கடிச்சு விட்டோம்னா அது குதிரை காட்டு தீயா வேகமா போகுது. இவனுக்கு குதிரை போய் பழக்கம் இல்லைன்னு எப்படி இப்படி வந்து குறுக்கப்படுத்துறான். எப்படி படுத்துறான், குறுக்கப்படுத்துறான். அந்த குதிரையோட இப்படி உட்காந்துருப்போம், இப்படி குறுக்கப்படுத்துறான். குறுக்கப்படுத்திட்டு விரட்டிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கான். போகும்போது இவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா கையில போற பாதையில ஒரு ஆலமரத்து விழுது. ஆலமரத்தோட விழுது தெரியுமில்ல, தேவைப்படுது. அதோட சத்திர தூரோட அந்த விழுது பிடிக்கிட்டே போகணும். ஓடிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு போயிடுறான். இங்க எதிரி நாட்டு அரசையா அந்த படையில ஒரு வீரன் ஒருத்தன் ஆலமரத்தையே தூரோட பிடிக்கிட்டு வரேன்னு அவங்க ஓடிட்டாங்க. அன்னையிலிருந்து அந்த நாட்டுக்கு அவன் அரசன் ஆயிட்டான். இதான் கதை. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, சந்தர்ப்பத்தை வந்து நல்லா அவன் பயன்படுத்தியிருக்கான். சந்தர்ப்பத்தை நல்லா அவன் பயன்படுத்தியிருக்கான். அதே மாதிரிதான் இந்த நிகழ்வுங்கிறது உங்களுக்கு பெரிய சந்தர்ப்பம். நான் படிக்கிற காலங்கள்லாம் இந்த மாதிரி சூழல்லாம் எங்களுக்கு இல்லை. நான் ஒரு சாதாரண ஊர்ல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா வாசிப்பு தான். வாசிப்பு முதல்ல வந்து துவக்க காலங்களில் வந்து நம்ம வாசிக்கிறது பேப்பர் இருக்குல்ல, தினப்பேப்பர்ல தான் நம்மளுடைய வாசிப்பு தன்மை உருவாகும். அதுல இருந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது வந்து நம்ம இது பண்ணுவோம். ரெண்டாவது வந்து என்ன கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து வாசிக்கிறது வந்து பழக்கமா வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு கூட வாசிப்பு கட்டாயமாயிட்டு. ஏன்னா அப்படி ஒரு நூலகத்துக்கு போய் வாசிக்கிற பழக்கம் இருக்கு. இப்போ வந்து சிஸ்டர் சொன்ன மாதிரி இந்த ரீல்ஸு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் வந்து யூடியூப், இதுலேயே பாட்டு நம்ம காலத்தை ரசிக்க வருவோம். நாங்கள் படிக்கிற காலங்கள் அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குற நிர்வாகத்துக்கு நீங்கள் நாங்கள் எப்பொழுதுமே நம்ம நன்றிக்கடனாக இருக்கணும். உண்மையிலே வந்து நான் வந்து எப்படி எழுத்தாளானேன், என்ன எப்படி எனக்குள்ள எழுத்து உருவாச்சு அப்படின்னா, இன்னும் நிறைய பேருக்கு நான் எழுதுவேன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் என்ன நிறைய இருப்பாங்க, நிறையா. ஆனால் எழுத்தை வாசிக்கிறவங்க அத்தனை பேருக்கும், எழுத்தை வாசிக்கிறவங்க இருப்பாங்களா அவ்வளோ பேருக்குமே என்னைய தெரியும். அந்த தெரிய வச்சது இந்த எழுத்து தான். ஆனால் வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நூலகங்கள் வந்து நாங்கள் படிக்கிறப்போ வந்து லைப்ரரியில் ஒரு அண்ணன் ஜக்காரியான ஒரு அண்ணன் வருவாங்க. படிக்கும்போது அந்த நூலகத்துக்குள்ளே ஒரு தன்னாலேயே சிரிச்சுக்கிட்டு இருப்பார்.
என்னடா இவரு சிரிச்சுக்கிட்டே சிரிப்பாரு, அப்புறம் சிரிக்காமலா எப்படி இருப்பாரு? என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விகடன் புத்தகத்துல வரக்கூடிய இது இருக்குல்ல, இந்த ஜோக்குன்னு சொல்லுவாங்க, சிரிப்பு நகைச்சுவை இருக்குல்ல, அதை ரசிச்சு பிடிப்பாரு. சில ஆளுக்கு என்ன பண்ணாங்க, நூலகத்துக்கு போய் மணிக்கணக்கான நேரத்தை செலவு பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கு. ஆனா வந்து அந்த வாசிப்பை வந்து நம்ம அப்படி உருவாக்கிறோம். சிறுகதை இப்போ நம்ம வாரமலர், நான் எனக்கு படிக்கிறப்ப வந்து ஹாஸ்டல் படிக்கும் போது தான் அந்த புத்தகங்களை எனக்கு பரிச்சயமாகுது. எப்போ எது மூலமா அப்படின்னா, இந்த தினமலர் பத்திரிகை மூலமா தான் எனக்கு அந்த வாசிப்பு உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை ஆனா அந்த தினமலர் வர மேகசின் ஒன்று போட்டாங்க, அதாவது சிறுவர் மலர் ஒன்று போட்டாங்க. சிறுவர் மலர் இப்ப யாராவது தினமலர் வாரமலர் படிக்கிற பழக்கம் இருக்கா நம்மகிட்ட? கிடையாது. ரீல்ஸ் பார்க்குறோம், அதனால அது ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறோம்னு நினைக்க வேண்டியதான். அப்போ அந்த மாதிரி வந்து இனி உருவாக்குறது வந்து அந்த அதுல தான் நான் உருவாக்குறேன். முதல்ல அந்த சிறுகதை வந்து 1992 ஒரு கவிதை போட்டு வைக்காங்க. அந்த பள்ளி அளவில் மாவட்ட அளவில் கவிதை போட்டி வைக்காங்க. அதுல வந்து மாவட்ட அளவில் என்னுடைய தை திருமகளை வருகிற கவிதை வந்து பரிசு வாங்குது. அதன் பிற்பாடு அதை மாநில அளவில் கொண்டு போறாங்க. மாநில லெவல்லையும் அந்த ஒரு போட்டி வச்சு அது பரிசு வாங்குறேன். அதுக்கடுத்து மாவட்ட அளவில், அது மாநில அளவில் போன தமிழ்நாடு அளவில் பரிசு. அந்த தமிழ்நாடு அளவில் பரிசு வாங்குற கவிதைக்கு 50,000 பரிசு கொடுத்தாங்க. 50,000 பரிசு கொடுத்தாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அந்த நம்ம வாசிப்பு தான் நம்மளை அந்த அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போயிருக்குங்கிறதுக்காக சொல்ல வராங்க. வாசிக்கணும், வாசிச்சா மட்டும்தான் நம்மளுடைய இதை உருவாக்கும். ரெண்டாவது வந்து அது அந்த வாரமலர், அப்புறம் தினமலர், அப்புறம் தினமணியில் வரக்கூடிய மேகசினான தின பத்திரிகை, இப்படித்தான் நம்மளுடைய வாசிப்பு தன்மை கூடுது. அப்படித்தான் இந்த இலக்கியத்துக்குள் வரேன். வந்த பிற்பாடு சுபா, பட்டுக்கோட்டை பிரபாகர், ஆதிகா நாசர், ஜேடிஆர், அப்புறம் வந்து இவங்களுடைய கதைகளை படிக்கிறதுக்கான வாய்ப்பு, தொடர் கதைகள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்படி கிடைச்ச உடனே அது ஒரு வகையான இலக்கியம். அதுக்கு பிற்பாடு அந்த இலக்கியத்திலிருந்து வாசிச்சுக்கு பிற்பாடு அதுவெல்லாம் இலக்கியம் அப்படின்னு இடதுசாரி இலக்கியங்களான செம்மலர், தாமரை, இவங்களுடைய கதைகளை படிக்கும். நம்ம மாவட்டத்தில் உள்ள எழுத்தாளர்கள் தெரியுமா? நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எழுத்தாளர்கள் யாராரு இருக்காங்களா? யாருக்காவது தெரியுமா? தெரியாதுன்னு. கி ராஜநாராயணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கி ராஜநாராயணன், அப்புறம் வந்து பொன்னீலன், ஜெயபிரகாசம், இப்ப சமீபத்தில் இறந்த பூமணி, சோதர்மன், இவங்கெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துக்குனே புகழ்பெற்ற எழுத்தாளர்கள். நம்ம அது நிறைய அதை பற்றின பார்வை நமக்கு இல்லை, அறியலை. ஆனால் அந்த இந்த எழுத்துக்களை நம்ம வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுது. அந்த எழுத்துக்களை வாசித்து அடுத்த வாய்ப்பு போகும்போது தான் நான் எழுத ஆரம்பித்தேன். எழுதும்போது வந்து முதல் புத்தகம் தொழுவு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை தொகுப்பு. அந்த தொழுவு புத்தகத்துக்கு வந்து தூய நெஞ்சர் கல்லூரி திருப்பத்தூர்ல ஒரு விமர்சனம் போட்டு வைக்காங்க. அந்த விமர்சன கூட்டத்துக்கு என்னுடைய தொழுவு புத்தகம், நம்ம மாவட்டத்தினுடைய எம்பியா இருக்காங்க கனிமொழி, அவங்களுடைய கருவறை வாசனை, தென்சென்னை எம்பி தமிழச்சி பாண்டியனுடைய எஞ்சோட்டு பெண்கள், இது இந்த 4 புத்தகத்துக்கான விமர்சன கூட்டம் நடக்கு. அப்போ ஒரு சாதாரண நம்ம எங்கேயோ கடைகோடியில் பிறந்த என்ன அவங்களோட இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போச்சு அப்படின்னா என்னது? என்னுடைய வாசிப்பு தான். இந்த வாசிப்பு தான் நமக்கு என்ன செய்யும், அங்க வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அவங்களோட உட்கார வச்சிருக்கு. அவங்களோட ஆனா சரிசமமா நம்ம உட்கார்ற அளவுக்கு நம்ம பொருளாதாரத்திலேயோ எனக்கு பின்புலத்திலேயோ யாருமே கிடையாது. என்னுடைய வாசிப்பு தான் என்ன செஞ்சிருக்கு, அங்க வரைக்கும் என்னைய கொண்டு போய் வச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ கூட சொன்னாங்க சிறுகதைகள் இருக்கு, கதைகள்லாம் நிறையா இருக்குது. நிறைய கதைகள் வந்து கமர்ஷியல் பத்திரிகைகள் இல்லாமல் சின்ன சின்ன பத்திரிகையில் வந்திருக்கு. ஒரு சம்பவத்தை வந்து நம்ம எப்படி கதையாக்கணும், கவிதையாக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வாசிப்பை தான் புரிஞ்சுக்க முடியும். நிறைய வாசிச்சா தான் அந்த சம்பவங்களை நம்ம வந்து நம்ம கதைகளை கொண்டு வர்றதுக்கு, அல்லது அது கதையாக்குறதுக்கு, அல்லது கட்டுரையாக்குறதுக்கு, கவிதையாக்குறதுக்கு முடியும்.
அதுக்கு நல்ல வாய்ப்பு இந்த நூலகம். ஏன்னா நாங்க படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் நூலகம்லாம் பெரும்பாலும் எல்லா கல்லூரியிலும் இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி நூலகங்கள் வந்து எல்லா கல்லூரியிலும் இருக்கான்னு தெரியல. நாங்க படிக்கிறப்ப இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஆனா அப்போ படிக்கிறதுக்கான தேடல், உதாரணத்துக்கு இப்போ புத்தகம் வாங்குறதுக்காகவே தூத்துக்குடிக்கு வருவோம். புத்தகம் வாங்குறதுக்காக போல புத்தக கடைகள், புத்தக கண்காட்சிலாம் அப்ப இருக்காது. புத்தகம் வாங்குறதுக்காகவே வருவோம். வந்துட்டு இருக்கிற துட்டுக்கு பூரா, இருக்கிற காசுகள் பூராமே புத்தகத்தை வாங்கிட்டு பஸ்ஸுக்கு மட்டும் கரெக்டா வச்சுட்டு போற அளவுக்குலாம் அவ்வளவு தூரத்துல இலக்கியத்து மேல நமக்கு ஒரு பிரியம் இருக்கு. அதனால அந்த மாதிரிலாம் நம்ம இருந்தனாலதான் இன்னைக்கு எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இலக்கியவாதிகளுக்கும் நான் என்ன செய்யும் பரிச்சயம். அதுக்கு காரணம் நம்மளுடைய உழைப்பு, எழுத்துக்கான உழைப்புனா எழுத்துக்கான உழைப்பு, எழுத்துக்கான வாசிப்பு, எழுதுறதுக்கான இடத்தை உருவாக்குறது வாசிப்பு தான். அதனால வந்து நம்ம வந்து ஒரு சின்ன கதை, சுயம்பலிங்கன்னு ஒரு எழுத்தாளர் இருக்காரு. சுயம்பலிங்கம் தெரியுமா? ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். வேப்போடைங்கிற ஊர்ல பிறந்து சென்னையில இருக்காரு. அவருடைய கதை ஒரு சின்ன சாதாரண கதை தான். அதை எவ்வளவு எளிமையா அந்த கதையாக்கி இருப்பான் அப்படின்னா, அந்த கதை பேரு அண்ணாச்சி. கதை பேரு அண்ணாச்சி. அந்த அண்ணாச்சி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வியாபாரி. அதை வச்சுக்கிட்டு முறுக்கு வியாபாரம் பார்த்துட்டு இருப்பார். ரயில்வே வர்ற நேரம் கூட என்ன செய்வாரு, அந்த தெற்கையும் தெற்கையும் வடக்கையும் வியாபாரம் பார்த்துட்டே போக வர இருப்பாரு. ரயில் போன பிறகு உட்கார்ந்துருவாரு. இப்படி இருந்திருப்பாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களை என்ன செஞ்சதுன்னா ரெட்டை பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளை நல்லா படிச்சு வச்சு ஆளாக்கணும் அப்படின்னு அண்ணாச்சி என்ன செய்யறாரு, நல்லா உழைக்கிறார். ஒரு சாதாரண விஷயத்த நம்ம எப்படி கதையாக்கணும் அப்படின்னு சொல்றோம் போகிற இருந்தாரு. இப்படி இருந்தா அந்த ஒரு நாள் அந்த பிள்ளைகளை 2 பிள்ளைகளை என்ன செய்ய காணோம், எப்படி தொலைஞ்சிட்டாங்க. காணோன்னே ஊர் பூரா தேடுறாங்க. அங்க எங்க தேடும் போது ஊரை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பாலத்து புதற்குள்ள அந்த பிள்ளை செத்து கிடக்கு. 2 பிள்ளைகளோட கண் எடுத்து, கிட்னி எடுத்து செத்து கிடக்கு. அப்போ அண்ணாச்சிக்கு அது இதாக, அது ஒரு சாதாரண அந்த சம்பவத்தை எப்படி ஏற்கணும் இருக்கு. அப்படி இருந்த உடனே அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஊரோடு தர சண்டை கட்டு போட வைக்கிறது. இவர் இருந்து மனைவி அந்த ஏக்கத்துல ரெட்டை பிள்ளைங்க அவங்களுக்காக தான் வாழ்றாங்க அப்படின்னு அந்த ரெட்டை பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, அந்த ரயில்ல விழுந்து இறந்துடுறாங்க. ரயில் பயணம் ஓடுதுன்னா அதுல இருந்து விழுந்து இறந்துடுறாங்க. இறந்த உடனே அண்ணாச்சி ஒத்தையில இருக்காரு. அப்ப அப்படி இருந்தோன்னா அவருக்கு பலபடி இப்ப என்ன செய்யறாரு, ஆளே வராத வண்டி இல்லை, அந்த ஆள் ஓட்டமே இல்லாத வண்டியில என்ன செய்யறாரு, தெற்கை வடக்கையும் போயிட்டு இருக்காரு. என்ன செய்யறாரு, பைத்தியம் ஆயிட்டாரு. இப்ப இது ஒரு சாதாரண விஷயம். இந்த விஷயத்த வந்து அவ எப்படி கதைக்குள்ள எப்படி கதையாக்குறாங்க பாருங்க. அவ்வளவு அருமையான கதை, ரொம்ப உதாரணம். அது ஒரு சாதாரண ஒரு இறப்பு விஷயத்த எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காரு. அது மாதிரி வந்து நீங்க வந்து வருங்காலத்துல வந்து நம்ம இதுல இருக்கிற எத்தனை பேர் வந்து எத்தனையோ படைப்பாளிகளா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால வந்து நிறைய வந்து நம்ம சம்பவங்களை வந்து வாசிக்கணும். வாசிக்கத்தான் என்ன செய்யும், ஒரு வெவ்வேறு களம் உருவாகும். நமக்கு வேற வேற பார்வைகள் கிடைக்கும். நிறைய வாசிப்புங்கிறது சாதாரணம் கிடையாது. நீ கீழ் நோக்கி வாசிக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்தா நம்ம செய்யறோம், கீழ் நோக்கி வாசிக்கிற போதும் அது என்ன செய்யும், மேல் நோக்கி வாழ வைக்கும். கீழே கீழே நம்ம படிச்சுட்டே போறப்ப இது செய்ய முடியாது, தூக்கி விடும். அப்படி வந்து எழுத்து மேலேயும் ஒரு இது மேலே உருவாக்குறது. அது மாதிரி நான் இந்த ஊர்க்கஞ்சின்னு ஒரு நாவல் இப்போ பரிசு வாங்கிச்சு 2024. அது பார்த்தீங்கன்னா அது வந்து யார்கிட்ட வாங்கிச்சுன்னா நீலம் பண்பாட்டு மையம் சொல்லி சென்னையில் இருக்கு. அது யாரோடனா இயக்குனர் ரஞ்சித் தெரியுமா, சினிமா டைரக்டர் ரஞ்சித். தங்கலான் படம், காலா படம், அந்த படத்துடைய டைரக்டருடைய அமைப்பு. அவர்கிட்ட பலமுறை நம்ம போன் பண்ணி பேசியிருக்கோம், போதும் எடுக்கல. ஆனா நான் பரிசுக்கு அனுப்பின என்னுடைய கதை வந்து அவரை என்கிட்ட பேச வச்சது. பரிசு வாங்கினோன்னு என்ன செய்யறாங்க, பரிசு கொடுத்தா என்ன பேசிடும்ல. ஒரு நாள் இரவு உட்கார்ந்துருக்கேன், ஒரு 7-7:30 போல நான் இந்த மாதிரி ரஞ்சித் பேசுறேன். அப்போ நம்ம வந்து நம்ம கடுமையா முயற்சி எடுத்து செஞ்சு அவரை பார்க்க போகணும், அவரை சந்திக்கணும், அல்லது அவருடைய நட்பு வேணும்னு நினைக்கிற காலத்துல கிடைக்காத போது அவரையா கூப்பிடுற அளவுக்கு என்ன செஞ்சது நம்முடைய எழுத்து உருவாக்குறது. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா கரிசலுக்குன்னு ஒரு பெரிய ஒரு அடையாளம் இருக்கு. தமிழ் இலக்கியத்திலே கரிசலுக்குன்னு ஒரு இலக்கியத்தில் ஒரு அடையாளம் இருக்கு. நிறைய அந்த பூமணி, சூரங்குடி முத்தானந்தம், ஜெயபிரகாசம் இவங்களுடைய, ஆனா அது போக சாகித்ய அகாடமி இலக்கியத்திலேயே அதிகமா விருது வாங்கின பெரிய உயரிய விருதுன்னா இது
சாகித்ய அகாடமி தான். அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கின எழுத்தாளர்கள் அதிகமா இருக்கிறது நம்ம மாவட்டத்தில் தான். அது கூட தெரியாது. இந்த தூத்துக்குடி பகுதியை உள்ளடக்கி கடல் வாழ் மக்களை உள்ளடக்கி எழுதின ஆலிசூர் உலகம் எழுதின ஜேடி குருசு ஒரு எழுத்தாளர் இருக்காரு. அப்புறம் வந்து மட்டக்கடன் ஒரு இருக்கா, மட்டக்கடை இந்த பக்கம் இருக்கு நினைக்கிறேன், அந்த மட்டக்கடை சந்தி, அந்த மட்டக்கடையோட வாழ்வியலை பற்றி எழுந்த ஒரு எழுத்தாளர் ஸ்ரீதர் கணேசன் கொடுத்துருக்காரு. அப்போ நிறைய எழுத்தாளர்கள் நம்ம எப்படி அறிஞ்சிக்க முடியும்? வாசிச்சா தான் அறிஞ்சிக்க முடியும். உங்க கல்லூரி பள்ளியில இப்போ எல்லாம் நீங்க இது பண்ணி அந்த அந்த படிப்பு 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 மார்க் மார்க் மார்க்குங்கிற அடிப்படையிலே நம்ம ஓட விட்டுருப்பாங்க. அதனால இனிமேல் வந்து வாசிக்கிறதுக்கு நல்ல தளமா 3 வருஷத்துல உங்களுக்கு இந்த 3, அதனாலதான் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இருந்திருக்காங்க. அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா நீங்க இப்பவே துவங்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு முடிக்கிற காலங்களில் மிகச்சிறந்த கவிஞராக, மிகச்சிறந்த கட்டுரையாளராக, மிகச்சிறந்த எழுத்தாளராக, பேசும்படியான எழுத்தாளராக ஒரு மண் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும்தான் 3 வகையான இலக்கியம் இருக்கு. வேப்புலரிலிருந்து வடபுறமாக இருக்கக்கூடிய எழுத்து வந்து கரிசல் எழுத்து. வேப்புலரிலிருந்து இங்கிட்டு தூத்துக்குடி கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்து நெய்தல் எழுத்து, நெய்தல் பகுதி இது. அதுல இருந்து அங்க இருக்கிற தேரிக்காட்டு பகுதி. ஆனா இல்ல அவங்களோட மொழிவழக்கு பேச்சு வழக்கு இருக்குல்ல. நான் எதுக்காக இந்த பயிற்சி பண்ண, நான் ஒரு பாத்திக்காடுன்னு ஒரு நாவல், உட்பட வாலியலை பத்தி ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். அந்த நாவலுக்காக களப்பணி செய்யறப்போ இப்படியான ஒரு தரவு கிடைச்சது. ஏன்னா நம்ம பேசுற அந்த பக்கம் பேசுறவங்க வந்து சொன்னாக வந்தாக அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா குளத்தூர் அந்த பக்கம் அவங்களுக்கு அந்த பிள்ளைகளா இருக்கீங்களான்னு தெரியல, அவங்க பேச்சலான்னு கேட்டீங்கன்னா சொன்னாக வந்தாகன்னு இருக்கும். இந்த பக்கம் போனீங்கன்னா இழுத்துக்கிட்டு பேசுவாங்க. அந்த வாழ்வியல் முறையே நமக்கு மாற்றம். இந்த மாவட்டத்தில் நான் நிறைய மாவட்டம் போயிருக்கேன். இந்த மாவட்டத்தில் பார்த்தா அந்த வட்டார வழக்குகளை வந்து திருப்பு பண்ணி 2 வகையா பேசக்கூடியது இருக்கு. இப்போ மதுரை, விருதுநகர் இதெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு ஒரே பேச்சு தான் இருக்கும். அது நம்மகிட்ட மட்டும்தான் 2 வகையான பேச்சு. அதுக்கும் அது ஒரு வகை. 2வது இந்த இலக்கியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தேரிக்காட்டு இலக்கியம்னு, அது தேடி சம்பந்தமான, அது அவங்க பேச்சே வேற, அவங்க வாழ்வியல் வேற, எழுத்துமே வேறதான். பனை சார்ந்து எழுதக்கூடிய கதைகள், அந்த அந்த தேடி சம்பந்தமான மண் சார்ந்து எழுதக்கூடிய வரிகள் வேற. கரிசல் பகுதி அப்படி இல்லை. அது வானம் பார்த்த பூமி, அந்த வானம் பார்த்த பூமியை வச்சு எழுதக்கூடிய படைப்பாளர்கள் அது வேற. ஆனா தூத்துக்குடி மாவட்டத்துல மையமா வச்சு எழுதக்கூடியவர்கள் தான் நிறைய குறைவு. எழுத்தாளர்கள் வந்து இருக்காங்க, இருந்தாலும் பெரிய அளவில் பேசப்படாத எழுத்து தான். அந்த வகையில வந்து சிறு கணேசன் ஒருத்தர் எழுத்தாளர் இருக்காரு. 2வது வந்து நீங்க வந்து உங்களுக்கு இந்த புத்தகத்தை தான் வாசிக்கணும் அப்படின்னா இல்லை, உங்களுக்கு என்ன தோணுது, என்ன எதன் மேல ஆர்வம் இருக்கு, அந்த ஆர்வத்தின்படி நம்ம என்ன செய்யலாம், நம்ம தேவைக்கான புத்தகங்களை எடுத்து படிக்கலாம். ஆனா எல்லா புத்தகமுமே இங்க இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம நூலகத்தில் இருக்கு. 2வது வந்து அந்த இவருடைய என்னது தூத்துக்குடி மாவட்டத்தில் சாகித்ய அகாடமி விருது வாங்கின எழுத்தாளர்கள் சொன்னேன். அதுல வந்து கு அழகிரிசாமின்னு ஒரு எழுத்தாளர் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க பாடநூல்களை +2 12ஆம் வகுப்பு துணைப்பாட நூல்ல அதெல்லாம் அந்த கவிகளோட கதைகள்லாம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? இல்லை. கு அழகிரிசாமி வந்து அன்பளிப்புங்கிற சிறுகதைக்காக 1970 வாங்குறாரு. 1970 அன்பளிப்புங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி கிடைக்கு. அதுக்கு சாகித்ய அகாடமி அந்த கு அழகிரிசாமியை பார்த்து கி ராஜநாராயணன் எழுதுறாரு. கு அழகிரிசாமியை பார்த்து தான் அவரோட வாசிப்பை பார்த்து அல்லது அவருடைய எழுத்துக்களை ரசிச்சு இவர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. கு அழகிரிசாமிக்கும் கி ராஜநாராயணுக்கும் ஒரே ஊர், பக்கத்து வீடு. கோயில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடசேவல்ங்கிற ஒரு ஊரு. 2 பேருக்குமே பக்கத்து வீடு தான். அதே அழகிரிசாமி ஆதர்ஸா வச்சு இவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. இவரும் மிகச்சிறந்த கரிசல் மிகச்சிறந்த எழுத்தாளரா கி ராஜநாராயணன். அவருடைய கோபலபுரத்து மக்களா இருக்கட்டும், கோபலபுரம் கிராமமா இருக்கட்டும், கிடை நாவலா இருக்கட்டும், நாற்காலின்னு ஒரு கதை இருக்கு. நாற்காலி அதெல்லாம் அருமையான கதை. அந்த கதை அப்புறம் வந்து கோமதின்னு ஒரு கதை. இந்த கதைகள்லாம் வந்து நம்ம வந்து வேற்று ஒரு உலகத்தை எனக்கு கொடுத்துச்சு. இந்த கதைகள்லாம் என்ன வேற்று வகையான ஒரு உலகத்தை நம்மளோட வாழ்வியலோடு இருக்கக்கூடிய கதை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, ராஜேஷ்குமார்,
பாலகுமாரன் இவங்களோட கதைகளை படிச்சிருக்கோம். இதுல ஜனரஞ்சகமான கதைகள், மக்களோட வாழ்வியலை, நம்ம வாழ்க்கைய சொல்லப்படாத கதைகளை நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு இந்த இடதுசாரி எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது தாமரை, செம்மலர், காலச்சோறு, காலக்குறி இப்படியான எழுத்துக்களோடு நம்ம இந்த புத்தகங்கள்ல படிக்கும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வட்டார வழக்கு, மொழி வழக்கு, நம்மளோட வாழ்வியல் முறையை படிக்கிற மாதிரியான கதைகள் கிடைக்கும். அப்படி நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கணும். நீங்க இனிமேல் வருங்காலங்கள்ல நல்ல எழுத்தாளர்களா உருவாக்கணும். ஒரு நாள் உங்களுக்கான எழுத்து பயிற்சி, கதை எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நம்ம கொடுத்து உங்க எழுத்துக்களை கதை மூலமாவோ, சொல் மூலமாவோ அல்லது எழுத்து மூலமாவோ நம்ம வச்சு புத்தகமா நம்ம நிர்வாகம் சொல்லி நிர்வாகம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புத்தகமா நமக்கு நம்ம எழுதின கதைகளையே புத்தகமா போடுறதுக்கு நம்ம மாணவர்கள் உருவாக்கணும். மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அன்பான வேண்டுகோள், கட்டாயம் வாசிப்பு உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு செல்லும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நீங்க ரீல்ஸு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அதுல ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கைய சீரழிக்கிற விஷயமா தான் இருக்கே ஒழிய கட்டாயம் நீங்க அதுல அந்த முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டாம். தினமும் நானா என்ன பண்ணுவேன்னா, ஒரு சாதாரண ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன் நான். ஆனா 9 மணிக்கு மேல 11 மணி வரைக்கும் தினமும் படிப்பேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எழுதுவேன். இது இப்பவும் நடைமுறை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதனால எழுத்து நம்மளை எவ்வளவு உயர்த்து கொண்டு போயிடும். அதனால நீங்க எழுத்தை வச்சு எவ்வளவு நாள் பெரிய ஆளாகலாம், பெரிய ஆளை நம்மளை வசீலிக்கும். எழுத்து அந்த எழுத்தை உள்வாங்குறவங்க ஈஸியா நம்மளை அணுக முடியும். அதனால மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இனிமேல் அடுத்த முறை சந்திக்கிறப்போ நல்ல நான் புத்தகம் வாசிக்கிறேன், ஒரு சிறுகதையா எழுதியிருக்கேன், ஒரு சிறுகதை சொல்றேன், ஒரு சிறுவர் கதை சொல்றேன், இப்படின்னு உருவாக்கக்கூடிய மாணவர்களா ஆகுது வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிர்வாகத்திற்கும் அனைவரும் நன்றி கூறி நன்றி.